இந்த வார்த்தையை நான் அடிக்கடி கேட்டிருக்கேங்க. பெண்ணிடம் தோற்காத எந்த ஆணும் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். அதெல்லாம் சும்மா சொல்றீங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு கன்சீவாக இருந்தாங்க. நேற்று டெலிவரி டேட் போல் பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், மச்சான் பயமாக இருக்குது வா மச்சான்னு. சரின்ட்டு நான் போனேன். போயிட்டு அங்கே 20-30 பேர் இருக்காங்க. குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த 20-30 பேரோட கண்ணும் அந்த குழந்தைய தான் தெரிஞ்சிச்சு. ஒருத்தனோட கண்ணு மட்டும் மனைவியை தெரிஞ்சிச்சு. யாரு? அவனோட கணவன், என் ஃப்ரெண்டு. குழந்தைய பார்க்கல, மனைவியை தான் போய் பார்த்தான் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கியா அப்படின்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய பார்த்தான். குழந்தைய பார்த்து முடிச்சுட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா குழந்தைய பார்க்காம மனைவியை பார்க்குற? அவள் தான் மச்சான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தான் குழந்தை. அவள் இல்லாமல் நான் இல்லை, அவள் இல்லாமல் அந்த குழந்தை இல்லை அப்படின்னு. அப்போ தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பெண்ணிடம் தோற்காத எந்த ஆணும் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். சொன்னாங்க ரியல் ஹீரோ. அவன் சொன்னான் பாருங்க கடைசியாக ஒரு வார்த்தை, அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சொல்லுங்கள்.